வணக்கம். ரேடியன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது டெஸ்ட் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்ட்டு. இந்த டெஸ்ட் எல்லாம் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட் உங்களுடைய மெயிலுக்கு வந்துடும். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அது எல்லாமே உங்க மெயில்ல சேஃபா இருக்கும். ஸோ அதுக்காக நாங்க கூகுள் குரூப் மூலமாக இதை அனுப்புறோம். நீங்க இதற்கு ஜாயின் பண்ணோன்னே உங்களுடைய ஜிமெயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். ஜிமெயில் ஐடி தான், வேற அஃபிஷியல் மெயில் ஐடியோ வேற எந்த மெயில் ஐடியோ யூஸ் பண்ணக்கூடாது. ஜிமெயில், ஏன்னா அது கூகுள் குரூப் மூலமா அனுப்புறதுனால ஜிமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும். எந்த ஜிமெயில் ஐடிக்கு நீங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ ரேடியனுக்கு, அந்த ஜிமெயில் ஐடியை தான் உங்க மொபைல்லையோ உங்க லேப்டாப்லயோ டேப்லெட்லயோ எதுல வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஸோ அதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேற மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணும்போது உங்களோட மொபைல்ல 2 மெயில் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எந்த மெயில் ஐடி நீங்க இது பண்ணீங்களோ அதை தான் இந்த சுவிட்சிங் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த சுவிட்ச் பண்ணி அந்த மெயிலுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம். இதை ஃபில்அப் பண்ணுங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண உடனே இந்த ஃபார்ம் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். 1ஓ 2ஓ, இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் தனியா இருக்கும், புது தமிழுக்கு தனியா இருக்கும், குரூப் 2க்கு தனியா இருக்கும், குரூப் 4க்கு தனியா இருக்கும். ஸோ எதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு லிங்க் வந்திருக்கு, அது எல்லா ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணணும். சில பேர் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்றீங்க, பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ புது தமிழ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜிகேக்குரிய குரூப் 2வும் பண்ணணும். உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ண பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்க மெயிலுக்கு வரும். நார்மலா இது பாத்தீங்கன்னா உங்க இன்பாக்ஸ்ல நார்மலா வராது. சில சமயம் உங்க ஸ்பேமுக்கு போயிடும். நிறைய பேர் ஸ்பேம் ஃபோல்டர் அப்படின்னா என்னன்னு பாக்குறீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெயில்ல பாத்தீங்கன்னா இந்த 3 பேரலல் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்பேம் அப்படின்னு இருக்கும் பாருங்க. கீழே பாருங்க, கடைசி இருந்து 3வது இருக்கு அந்த ஸ்பேம். ஆல் மெயில்ஸ் இருக்கும், ஸ்பேம் இல்ல. நீங்க ஆல் மெயில்ஸ் கிளிக் பண்ணா கூட சில சமயம் உங்களுக்கு அந்த ஸ்பேம்ல இருக்கிறது கூட வரும். சரிங்களா? ஆல் மெயில்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா சில சமயம் ஸ்பேம்ல இருக்கிறது வரும். அதனால நீங்க பெட்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பேம்ல இருக்கிறத பாருங்க. அது ஸ்பேம்ல போய் உட்காந்துக்கும். சரிங்களா? அதனால நீங்க ஸ்பேம்ல என்ன பண்ண வேண்டியது பாருங்க, பிடிஎஃப் G2 யூ ஹவ் பீன் ஆடட் டு பிடிஎஃப் G2 பேட்ச் அப்படின்ட்டு இது ஸ்பேமுக்கு போயிடுச்சு. அப்ப ஸ்பேமுக்கு போச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு, சரிங்களா, ரிப்போர்ட் நாட் ஸ்பேம் அப்படிங்கறத கிளிக் பண்ணது ரொம்ப முக்கியம். அப்பதான் இனிமே ஸ்பேமுக்கு வராது, உங்க இன்பாக்ஸ்க்கு வந்துடும். பாருங்க, ரிப்போர்ட் நாட் ஸ்பேம், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப ஸ்பேம்ல இருக்காது. சரிங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும். சரிங்களா? இது இருந்ததுனாலதான் அங்க இருக்கும். ஸோ ரிப்போர்ட் நாட் ஸ்பேம் இனி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ இப்ப நீங்க உங்க மெயிலுக்கு உங்களோட இன்பாக்ஸ் இங்க வந்துருக்கு பாருங்க. இங்க வந்துருச்சு பாருங்க, G2 வந்துருச்சு. இப்போ இந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்சோ குரூப் 2 குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அந்த டெஸ்ட்லாம் எப்படி சார் பாக்குறது? நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க எப்ப ஜாயின் பண்ணாலும் எல்லா டெஸ்ட்டுமே பார்க்கலாம். 1ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ குரூப் 2க்கு 50 டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம். அது வரைக்கும் தமிழும் ஜிகேயும் சேர்ந்து 50 டெஸ்ட் கிட்ட வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா யூ ஹவ் பீன் ஆடட் டு சார். இதுல மெயில் இல்லையே சார், இப்படியே பாருங்க. பார்த்த பின்னாடி வியூ திஸ் குரூப் அப்படின்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மெயில பார்த்துட்டு இங்க டெஸ்ட் இல்லையே நினைக்காதீங்க. இந்த மெயில அப்படியே பாருங்க, கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா வியூ திஸ் குரூப்னு இருக்கும். இந்த வியூ திஸ் குரூப்பை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட் இது வரைக்கும் வந்தது எல்லாமே அதுல இருக்கும். பாருங்க, எல்லாமே எப்ப இருந்து அனுப்பிச்சோமோ எல்லா டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க 2 பண்ண வேண்டியது, ஸ்பேம்ல இருக்கும், ரிப்போர்ட் நாட் ஸ்பேம்ல கொண்டாந்துடணும், இன்பாக்ஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தடவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரிசையா தொடர்ச்சியா உங்களுக்கு இன்பாக்ஸ்ல மட்டுமே தான் அது வந்துகிட்டு இருக்கும். அதனால அதுக்கப்புறம் நீங்க போய் அந்த எல்லா டெஸ்ட் பேப்பரையும் பார்க்கணும் அப்படின்னா வியூ திஸ் குரூப். எஸ்பெஷலி இது யாரு பண்ணணும் அப்படின்னா இடையில இப்ப ஜாயின் பண்ணுவாங்க. அந்த வியூ திஸ் குரூப் பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எல்லா இதுவும் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் குரூப் ஆக்சஸ் பண்றது புரியுது. ஸோ நீங்க இந்த டெஸ்ட்டை எப்ப வேணாலும் உங்க விருப்பப்பட்ட இடத்துல ஆனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை எழுதுங்க. ஸோ இது இதனுடைய இப்போ இந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கு. இந்த டெஸ்டோட ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குரிய அந்த டிஸ்கஷன்ஸ் ஒரு வாய்ஸ் ஃபைலா உங்களுக்கு இனிமே படிப்படியா வரும். சில பேர் டெஸ்ட் எழுதுனா கூட அந்த வாய்ஸ் ஃபைல்லாம் ஒரு தடவை கேட்டுட்டு கூட நீங்க எழுதுங்க. அது அந்த டெஸ்ட் ஆன்சர் மட்டும் கிடையாது, டெஸ்ட் ஆன்சர் தான் ஏற்கனவே அனுப்பிச்சிருப்போம். அந்த டெஸ்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேற என்னெல்லாம் எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க, ஸோ அதோட வாய்ஸ் ஃபைல்ஸ் 1 or 2 டேஸ்ல இருந்து உங்களுக்கு வரிசையா வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க உங்க டெஸ்ட் பேப்பர் எல்லாமே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். ஸோ அந்த பாஸ்வேர்டு என்னங்கிறது உங்க மெயிலே இருக்கும்.